வணக்கம். காரைக்குடி கிச்சனுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இறால் சொதி பற்றி பார்க்க போகிறோம். இந்த இறால் சொதி வந்து மீன் வகையிலே இறால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள் இல்லாமல் இருக்கனால குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இறால் சொதியை வந்து சாம்பார் சாதம், மீன் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷாக இருக்கும். பார்க்கலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சோன்னு வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் பட்டை, இது எல்லாத்தையும் அது பொரிய விட்டுறணும். நல்லா இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டையும் இப்போ இதோட சேர்த்துடணும். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப எல்லா டிஷ்ஷுக்குமே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். மீன் குழம்பு, மீன் சம்மந்தப்பட்ட எல்லா டிஷ்ஷுக்குமே, மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சின்ன வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதோட கொஞ்சம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு விழுது போட்டோடு இது ரொம்ப வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் எப்போவுமே மீன் குழம்பு இந்த மாதிரி இறால் சம்மந்தப்பட்ட எல்லா இதுவுமே வந்து மண்பானையில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மண்சட்டியில் செஞ்சிட்ருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி சேர்க்க வேண்டியதான். இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் பொடி வகையெல்லாம் சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்குவோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. எவ்வளோக்கு உங்களுக்கு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போடுங்க. 1/2 கிலோ இறால் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை உள்ளே வந்து ஒரு குடல் மாதிரி இருக்கும், அதை நல்லா ரிமூவ் பண்ணிடணும். இல்லாட்டி இது வந்து ரொம்ப நறுக்குன்னு இருக்கும். அதனால் உள்ளே உள்ள குடலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதோட சேர்த்துடணும். இப்போ இந்த இறாலை அப்படியே நல்லா இதில் விட்டு வச்சு நல்லா கிண்டி எடுத்துடணும். நல்லா வதக்கி விடணும். இதில் அப்படியே போட்டு இந்த இறாலை இதில் போட்டோட்டே அப்படியே ரவுண்டாக சுருண்டுரும் பாருங்களேன். அப்படியே ரவுண்டாக அப்படியே சுருண்டுரும். கொஞ்சம் நேரம் அந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த இறால் இதிலே வந்து அதில் இறாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இருக்கும். அதிலே அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தமாக இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இது அப்படியே நல்லா தக்காளி வெங்காயம் அந்த சொதியிலையும் அந்த மசாலா பொடியிலையும் அந்த இறால் நல்லா வதங்கட்டும். இப்போதைக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி இருக்கட்டும். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். 5 minutes later. இப்போ நம்ம திறந்து பார்த்தாச்சு. வாவ், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை நல்லா சுண்டிருச்சு. இறால் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சோன்னு மிளகு சீரக பொடி தூவிட்டு கொஞ்சோண்டு மிளகு சீரக பொடி போடணும். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிற வேண்டியதான். சுவையான இறால் சொதி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.